தன் மீதான வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்த ராஜேஷ் தாஸின் மனுவானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மானஸ்ராஜ், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 20,500 ரூபாய் அபராதமும் விதித்து கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் உடனடியாக அவருடன் செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணன் அவர்களுக்கும் ரூபாய் 500 அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த தீர்ப்பை எடுத்து மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் அளித்திருந்தனர். இந்த கால அவகாசத்தை நீதிமன்றத்திலிருந்து ஜாமீன் வழங்கி நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் தனக்கு விதித்த இந்த 3 ஆண்டு சிறை தண்டனையும் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸும் அவருடைய கண்ணன் அவர்களும் கடந்த ஜூலை மாதம் விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மேல்முறையீட்டு மனு மீது வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தரப்பில் பலமுறை வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கால அவகாசம் கேட்டு அவர் வாதித்திருந்தார். அது கடும் அதிருப்தி அடைந்த நிலையில விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா அவர்கள் கடந்த மாதமே தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தனக்கு மேல்முறையீட்டு மனு வழக்கு விசாரணையை விழுப்புரம் நீதிமன்றத்தில் வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய கோரி முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனால் மேல்முறையீட்டு மனு தீர்ப்பு வழங்கப்படாததை கண்டித்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஒத்தி வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வேறு நீதிமன்றத்திற்கு மாற்று கோரி தாக்கல் செய்திருந்த மனு கடந்த 9ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அப்புறம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் 12ஆம் தேதி அவருக்கு அன்றைய தினமே சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் நேரில் ஆஜராகவும் இன்று அதாவது 29ஆம் தேதி இன்று நீதிமன்றத்திற்கு மீண்டும் ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று ராஜேஷ் தாஸ் அவர்கள் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அப்போது நீதிபதி பூர்ணிமா அவர்கள் தங்களுக்கு 31ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு கால அவகாசம் கொடுப்பதாகவும் அதற்குள் உங்களுடைய வாதத்தை முன்வைக்க வேண்டும் என்றும் வருகின்ற 3ஆம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மானஸ்ராஜ்.